உள்ளே நுழைந்ததும் அகழாய்வில் எவ்வாறாக தோண்டும்போது அவர்களுக்கு ஒரு விடயம் கிடைத்ததோ அதனுடைய மாதிரி ஒன்றை செய்து இங்கே வைத்திருக்கிறார். மாதிரியை செய்து வைத்திருக்கிறார்கள் பார்வைக்காக. ஆற்றங்கரை நாகரிகம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த விடயம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், இம்பார்ட்டண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு என்னென்ன: அத்திரம்பாக்கம், பாலாறு, காஞ்சிபுரம், பூக்கல், மயிலாடுதுறை, மூட்டூர், ஜம்பை, எயிர்பட்டினம், வராகநதி, தென்பண்ணையாறு, திருக்கோவிலூர், அரிக்கமேடு, தகடூர், தெங்கண்ணூர், மாங்காடு, பவானி, குமரிக்கல்பாளையம், கொடுமணல், நொய்யல், புகழூர், கரூர், அமராவதி, காவேரி, உறையூர், காவேரி பூம்பட்டினம், வெள்ளாறு, பாம்பாறு, மாங்குளம், தாண்டிக்குளம், பொருந்தல், புள்ளிமான் கோம்பை, தாதப்பட்டி, மதுரை, கீழடி, வைகை, அழகன்குளம், மாங்குடி, வெம்பக்கோட்டை, குண்டாறு, வைப்பாறு, கல்லாறு, கொற்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர், கோதையாறு, தாமிரபரணி, வெம்பக்கோட்டை என்று இத்தனை விதமான தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தென் தமிழகத்தில் இருக்கின்றன. அத்திரம்பாக்கம், அரிக்குளம், உளையார்பட்டி, புனல்குளம், இன்னும் 30,000 லட்சம் ஆண்டுகள் வரை அதற்கு மேல் பழமையான கற்கள் இங்கே இருக்கின்றன. இல்லைங்கப்பா, 3,75,000 15 லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் பழமையான கற்கள். பாகவெளி 8,000 3,000 ஆண்டுகள் வரை. தாண்டிக்குடி, மாங்காடு, சிவகலை, இரும்புக்காலம், ஆதிச்சநல்லூர், கொற்கை, பெரும்பாலை, கீழடி, பொருந்தல், கொடுமணல், கீழடியின் மேலிருந்து கீழாக கழுகு பார்வையில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. பாறை ஓவியம் பாருங்கள். புள்ளிமான் கோம்பை, தமிழி நடுகள்,
வைகை ஆற்றங்கரையில் உள்ள தொல்லியல் இடங்கள் எத்தனை பாருங்கள். அந்த புள்ளிகள் பூரா தொல்லியல் இடங்கள். அது வைகை ஆற்றினுடைய நீரோட்டத்தில் அமைந்த குத்துக்கள். ஈமத்தாளிகள். இளமனூர் கல்வட்டம். மூணாண்டிப்பட்டி பாறை ஓவியங்கள். தாதப்பட்டி தமிழி நடுகள். தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்களோடு கூடிய நடுகள். உள்கோம்பை பாறை ஓவியம். மாங்குளம் தமிழி கல்வெட்டு. திருப்பரங்குன்றத்தில் அமைந்திருக்கக்கூடிய தமிழி கல்வெட்டு. அள்ளி நகரம் வாழ்விட மேடு. உசிலம்பட்டி பாறை ஓவியங்கள். குறிஞ்சி நகரங்கிற இடத்துல உசிலம்பட்டியில் பாறை ஓவியங்கள். திருவாதவூர் நம்ம மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். அங்கே இருக்கக்கூடிய தமிழி கல்வெட்டுகள். மாரநாடு வாழ்விடமேடு. அகரத்தில் காணப்படுகின்ற உரைகிணறு. தெக்கூரில் காணப்படுகின்ற ஈமத்தாளி தெக்கூர். ஆனைமலையின் எழில்மிகு தோற்றம். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழக கல்வெட்டுக்கள். மேட்டுப்பட்டி தமிழி கல்வெட்டு மதுரையை மதிரை என்று குறிப்பிடுகின்றது. அழகர்மலை தமிழ் கல்வெட்டு மதுரையை மத்திரை என்று குறிப்பிடுகின்றது. அமணன் மதிரை அத்திரன் உரை உதயநச பத்திரைக்கு உப்புமானிகன் வியக்கன் கணிதிகன். சங்க இலக்கியத்தில் மதுரையின் பெயர்கள்: கூடல் ஆறுகள் சேருமிடம், ஆன்மாடக்கூடல், மாடங்கள் சூழ்ந்த நகரம். குன்றுகள் குகைகளில் காணப்படும் தமிழ் கல்வெட்டுகள் கிமு 5க்கும் கிமு 2க்கும் இடைப்பட்ட காலம்.
Tamil inscription found in hillocks and caves dates back between 5th century and 2nd century CE, BCE and CE. தமிழ்நாடு 5 வகையான நிலப்பகுதிகளை உள்ளடக்கிய இயற்கை வளம் செழிக்கும் ஒரு நிலப்பகுதி. தமிழக நிலப்பரப்பானது தொன்மையான மொழி, தொடர்ச்சியான எழுத்தறிவு, பழம்பெரும் இலக்கியங்கள், பல்வேறு வகையான கலைகள், பிரமிக்க வைக்கும் நுண்திறன் மிக்க கைவினை தொழில்கள் என நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கொண்டிருக்கு. இந்த தமிழக நிலப்பரப்புல மனித குல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு. தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். கோஸ்தலியார் வேலை அப்படின்ற குறிப்பிடுகிற அந்த ஆற்று படுகைகளில் பல்வேறு இடங்கள்ல வந்து கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் கிடைத்திருக்கு. முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை கூர்படுத்தி அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையும் எல்லாம் மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அதில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஹேண்டாக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல கிளீவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி, அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை தான் பாலியோலித்திக், அதாவது பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து, தாவரம், பழங்கள், கொட்டைகள் இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இயற்கையா இருக்கிற குகைகள், பாறை மறைவிடங்கள் அங்கதான் வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது, இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது. ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க. அதுக்கு பேர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேண்ட்ல 25 to 50 பேர் ஒரு குழுவா இருப்பாங்க. அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னா இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் வந்து நுண்கருவிகளை உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு இது என்னன்னா, கருவிகளுடைய அளவு சிறியதாவது அந்த ஒரு மாற்றம் நடக்குது. இவர்கள் சிறிய சிறிய கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த விலங்குகளை வந்து கீறி எடுக்கிறது, அது தோலை எடுத்து ஆடையை அணிவிக்கிறது, அதுக்கப்புறம் மீன்களை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதையே வந்து ஒரு அறிவால் மாதிரி செய்து தாவரங்களை அறிகிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க. டெம்பரரியா அங்கங்க வாழற அந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்கிறோம். நுண்கற்காலங்களுடைய தடயங்கள் பல்வேறு இடங்கள் தமிழில் கிடைச்சாலும் அதிகமாக வந்து தேரி சைட் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து அந்த இடங்கள்ல வந்து இந்த நுண்கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த நிலைப்பாடு மெல்ல மெல்ல மாறுது. இந்த காலகட்டத்தில் தான் மனிதன் இந்த பழைய கற்கால கருவியிலிருந்து புதிய கற்காலத்திற்கு மாறுகிறான். கற்களை வந்து வலுவழுப்பாக ஆக்கி அதை வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு காலகட்டம், அதை வந்து நம்ம நியோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம்.
புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதன் அந்த வேட்டையாடுகிற தொழிலிருந்து வேளாண்மைக்கு மாறுகிற காலம். அதை நியோலித்திக் ரெவல்யூஷன், புதிய கற்கால புரட்சி காலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் புதிய கற்கால மக்கள் பானைகளை செய்திருக்கிறார்கள். வேளாண்மை செய்து தானியங்களை எடுக்கும்போது அதை சேமித்து வைக்க இவங்களுக்கு பானைகள் தேவைப்படுது. அப்போ வேளாண்மை சேமித்து வைக்கிறதுனால ஒரு வருடம் விளையிலனா கூட நீங்கள் அதை அங்கே நீங்கள் இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது, அப்பொழுது உபரி உற்பத்தி இருக்கும் பொழுது பல்வேறு கலை வருகிறது. அப்படி வந்தது தான் நம்ம பாறை ஓவியங்கள். இரும்பு தாதுகளை கண்டறிந்து இரும்பு உருக்கி முதலாக இரும்பு உபயோகம் வந்த காலம் மனித வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. ஏன்னா இரும்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் காடுகளை அழித்து வேளாண்மை செய்ய முடிந்தது. அப்ப இரும்பு வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மை மற்றும் ஆடு மாடு மேய்த்தலுடைய பெருக்கம் அதிகமானதுன்னு சொல்லலாம். இவர்கள் பெரிய ஊர்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். எளிமையான வீடுகள், அதாவது அழியக்கூடிய பொருள், களிமண் மரக்குச்சிகளை பயன்படுத்தி வீடுகள் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இறந்தவங்களுக்கு மட்டும் நிறைய மென்கர், குத்துக்கள், கற்பதுக்கை, ஸ்டோன் சர்க்கிள், கல்வட்டம், தாழின்னு பலவிதமான அந்த ஈமை சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். வரலாற்று தொடக்க காலத்தில் இரும்பு காலத்தில் இருந்த நிலையை விட வளர்ந்து வேந்தர்கள்ன்ற ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது. இதான் இப்போ மூவேந்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள். அவர்கள் பெரிய அளவு பகுதிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு வேந்தருடைய நிலப்பரப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைநகரம் இருக்கும், ஒரு துறைமுகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழ் பிராமி அல்லது தமிழி எனப்படும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது. முதலில் நகரமயமாக்கம் வருது, அர்பனைசேஷன். அந்த நகரமயமாக்கத்தின் ஒரு வெளிப்பாட்டை தான் நம்ம கீழடி அப்படிங்கிற அந்த தொல்லியல் இடங்கள்ல பார்க்கிறோம். கற்காலத்தில் தொடங்கிய மனித வாழ்க்கை ஓர் உயர்ந்த சமூக நிலையை எட்டியது. இந்த மனிதகுல வளர்ச்சிக்கு தமிழக நிலப்பரப்போட நீர்வளமும் ஒரு மிக முக்கியமான காரணம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லுகிற இந்த நதிகள், இது குறிப்பாக நம்மளுடைய பாலார், பெண்ணையார், காவேரி, நம்ம வைகை, தாமிரபரணி, இன்னும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் குறிப்பாக வைகை ஆறு சங்க இலக்கியங்களால் புகழப்பட்ட ஆறுகளில் சிறப்புமிக்க ஒன்று. வைகை ஆற்றங்கரையில் மனித நாகரிக வளர்ச்சிக்கான தடயங்கள் புதிய கற்காலத்திலிருந்தே கிடைக்கின்றன. புதிய கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்களின் தொடர்ச்சியாக இரும்பு காலத்தை சேர்ந்த பெருங்கற்படை சின்னங்களும் கிடைக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட நடுக்கற்களும் கிடைக்கின்றன. இந்த நடுக்கற்கள் இந்தியாவிலேயே தொன்மையானவை. நடுக்கற்கள் மட்டுமில்லாம தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டுகளும் ஏராளமாக கிடைக்கின்றன. இதில் குறிப்பாக 2300 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை பெயரானது மேட்டுப்பட்டி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு
அழகர்மலை கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல மாங்குளம் தமிழி கல்வெட்டில் நெடுஞ்செழியன் எனும் சங்ககால பாண்டிய மன்னனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புமிக்கதாகும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியத்தில் தான் இப்போ நம்ம ஒரு குறும்படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். கரண்ட் கட் ஆனதுனால நம்ம மறுபடியும் வெளியில் வந்து அடுத்த விடயங்களை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். இன்னும் ஜென்செட் இல்லை போல இருக்குது. நல்லா எல்லாமே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் அந்த குறும்படம் போட்டு காண்பிக்கப்படுகின்றது. 15 நிமிட இடைவெளியில் நிலமும் நீரும் அப்படிங்கிற அகாரியன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் இந்த இடத்திற்குள் நம்ம நுழைகிறோம். அழகான ஒரு மியூரல். ஐவகை நிலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்களாக பகுத்தாய்ந்து 4 வகை நிலங்களுக்கான பெயர்கள் அந்தந்த நிலத்தின் தன்மைக்கேற்ப விளைந்த பூவின் பெயராகவே அமைந்தன. அவற்றில் நிகழ்ந்த ஒழுக்கத்திற்கும் அப்பெயர்கள் வழங்கலாயின. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நிலம், தொழில், உணவு, நீர்நிலை, மரங்கள், மலர்கள், விலங்குகள், பறவைகள், பறை, யாழ், பண், ஊர், மக்கள், தலைவர், தெய்வம் என அவை அனைத்தையும் இந்த மாதிரி பாகுபடுத்தியிருக்கின்றார்கள். மீண்டும் மின்சாரம் வந்துட்டு காணுறாங்க. அந்த ஆடிட்டோரியத்தில் மீதம் இருக்கின்ற குறும்படத்தை பார்க்க போகின்றோம். அழகான செட்டப். தமிழ்நாடு 5 வகையான நிலப்பகுதிகளை உள்ளடக்கி வரலாற்று தொடக்க காலத்தில் இரும்பு காலத்தில் இருந்த நிலையை விட வளர்ந்து வேந்தர்கள்ன்ற ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது. இதான் இப்ப மூவேந்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, சேர, சோழ, பாண்டியர்கள். அவர்கள் பெரிய அளவு பகுதிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு வேந்தருடைய நிலப்பரப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைநகரம் இருக்கும், ஒரு துறைமுகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழ் பிராமி அல்லது தமிழி எனப்படும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது. முதலில் நகரமயமாக்கம் வருது, அர்பனைசேஷன். அந்த நகரமயமாக்கத்தின் ஒரு வெளிப்பாட்டை தான் நம்ம கீழடி அப்படிங்கிற அந்த தொல்லியல் இடங்கள்ல பார்க்கிறோம். கற்காலத்தில் தொடங்கிய மனித வாழ்க்கை ஓர் உயர்ந்த சமூக நிலையை எட்டியது. இந்த மனிதகுல வளர்ச்சிக்கு தமிழக நிலப்பரப்போட நீர்வளமும் ஒரு மிக முக்கியமான காரணம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லுகிற இந்த நதிகள், இது குறிப்பாக நம்மளுடைய பாலார், பெண்ணையார், காவேரி, நம்ம வைகை, தாமிரபரணி, இன்னும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு பெரிய மிக
மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் குறிப்பாக வைகை ஆறு சங்க இலக்கியங்களால் புகழப்பட்ட ஆறுகளில் சிறப்புமிக்க ஒன்று. வைகை ஆற்றங்கரையில் மனித நாகரிக வளர்ச்சிக்கான தடயங்கள் புதிய கற்காலத்திலிருந்தே கிடைக்கின்றன. புதிய கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்களின் தொடர்ச்சியாக இரும்பு காலத்தை சேர்ந்த பெருங்கற்படை சின்னங்களும் கிடைக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட நடுக்கற்களும் கிடைக்கின்றன. இந்த நடுக்கற்கள் இந்தியாவிலேயே தொன்மையானவை. நடுக்கற்கள் மட்டுமில்லாம தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டுகளும் ஏராளமாக கிடைக்கின்றன. இதில் குறிப்பாக 2300 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை பெயரானது மேட்டுப்பட்டி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு அழகர்மலை கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல மாங்குளம் தமிழி கல்வெட்டில் நெடுஞ்செழியன் எனும் சங்ககால பாண்டிய மன்னனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புமிக்கதாகும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழர்கள் அனைவரையும் பெருமை கொள்ள வைத்த ஒரு தொல்லியல் களமும் இந்த வைகை ஆற்றங்கரையில தான் இருக்கு. கீழடி. தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி. ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் 3 கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 5 கட்டங்களில் விரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள், வணிகம், தொழில்நுட்பம், எழுத்தறிவு, மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன. இந்த தொல்லியல் சான்றுகள் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன. தமிழ்நாட்டில் முதல் முறையில் ஒரு விரிவான கட்டிட பகுதியில் கிடைத்த இடம் கீழடி. அந்த கட்டிட பகுதியில் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இது நகர நாகரிகமாக இருந்திருக்கும். நம்முடைய சங்ககால முறையில் ட்ரெடிஷ்னல் வேல கட்டுற நீள் வகையான கட்டிட பகுதிகளாகத்தான் எல்லாமே கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதோட பைண்டிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வெறும் மண் தான் அதனுடைய பைண்டிங் மெட்டீரியல். எந்த ஒரு சாந்தும் அதற்கு பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட கட்டிட பகுதி தான் அங்கே கிடைச்சது மிக முக்கியமானது சொல்கிறோம். அதை வச்சு தான் நம்ம இது சங்ககால கட்டிடங்கள் என்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள், விலை உயர்ந்த மணிகள், பல வகையான மட்கலன்கள், நெசவு தொழிலுக்கான தக்கடிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன. மேலும் அரிட்டைன், ரவுலட்டட் வேர் போன்ற அயலக பானை ஓடுகளும் ரோம் நாட்டு நாணயங்களும் கிமு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன. குறிப்பாக மௌரியர் காலத்துக்கு முன்னால் இருந்து இந்த நாணயங்கள் இங்கே நம்ம கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அந்த காலகட்டத்திலிருந்து அது தொடர்ந்து ஒரு வணிக நகரமாக செயல்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரமாக தான் இங்கே நம்ம இந்த கீழடி நம்ம பார்க்குறோம். அதே போல குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகளும் அதன் தொடர்ச்சியாக தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன. இதிலிருந்து கீழடியில் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு எழுத்தறிவு படைத்த ஒரு சமுதாயம் அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரம் கிடைக்குது.
பானை ஓடில் வந்து ஏதோ அரசனோ வேறு யாரோ எழுதுவதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தான் பயன்படுத்துகின்ற பெயரை எழுதி வைக்கின்ற ஒரு முறை தான் அந்த பானை ஓட்டில் இருந்து, அதே போல் குறியீடுகளும் தன்னுடைய தெரிந்த ஒரு குறியீடுகளை போட்டு வைக்கின்ற ஒரு முறை தான் அந்த இருந்திருக்கணும். இன்னைக்கு கூட நம்ம வந்து அந்த பாத்திரங்களில் எழுதுகிற பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. அந்த முறை ஒரு தொடர்ச்சியான ஒரு முறையாக நாம் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தவிர பார்த்தோம்னா விளையாட்டு பொருள்கள், பாஸ்ட் டைம்ஸ் தான் மிக முக்கியம். ஒரு நாகரிகத்தில் வந்து பாஸ்ட் டைம்ஸை வச்சு தான் பேஸ்ட் ஆன் த சிவிலைசேஷனை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. கலித்தொகையில் பகடை விளையாட்டு மிக துல்லியமாக சித்தரிக்கப்படுகிறது. விளையாடும் பொழுது 10 என்ற எண் வரும்படியாக பகடை விளையாட்டு. அப்படி என்றால் அது ஒரு கனசதுர பகடையாகத்தான் இருக்க வேண்டும். கலித்தொகையில் பேசப்படுகிற பகடையும் கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பகடையும் ஒன்றே. சங்க இலக்கியம் ஒரு புனைவு இலக்கியம் அல்ல. அதனுடைய நம்பகத்தன்மையை கீழடி நமக்கு எடுத்து உணர்த்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிந்த வரையில் இந்தியாவில் இன்னொரு அகழ்வாய்வு தடமும் இன்னொரு இலக்கியமும் இவ்வளவு நெருக்கமாக நின்று கை குலுக்கிக் கொண்டதே இல்லை. சுடு மண்ணால் ஆன விளையாட்டு சக்கரங்கள், வட்ட சில்லுகள், தந்தத்தினாலான பகடைகள், ஆட்டக்காய்கள் மற்றும் சோழிகள் என பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்கள் கீழடியில் கிடைக்கின்றன. அதையும் இன்னைக்கு நாம் பார்த்தோம்னா நம்முடைய மக்கள் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்தினுடைய பண்பாட்டு மேன்மைக்கு காரணம் அதன் தொன்மை மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியும் கூட. 2600 ஆண்டுகளுக்கு முன்பே முழு வளர்ச்சி நிலையை அடைந்த நகர நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகளை வெளிப்படுத்தியதன் மூலம் கீழடி உலகிற்கு உரைப்பது யாதெனில், தொன்மையை போற்றியும் புதுமையை ஏற்றும் என்றென்றும் உயர்நிலை சமூகமாய் வாழும் நிலப்பரப்பு தமிழ்நாடு. மீண்டும் நிலமும் நீரும் என்ற இடத்துக்கு வந்து விடுவோம். செங்கல் கால்வாய், மூடிய நிலையில் உள்ள செங்கல் கால்வாய். சுடுமண்ணின் தோற்றம், அது வந்து கிணறுகளில் உள்ள உரைகள், அதனுடைய மாடல் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. களம் சைக்கோ ceramic industry. ஆணைகளின் தோற்றங்கள்.
வெறும் ஒரு பானை தொழிலுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். என்னென்னமோ இயந்திர வடிவங்கள் பல எவ்வளோ உச்சத்தை தொட்டாலும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயத்தை பாருங்கள். ஒரு மனிதனுடைய தொன்மையை குறிப்பதற்கு இந்த பானைகளுடைய தோற்றம் எவ்வளவு நமக்கு பயன்படுதுங்கிறத பாருங்கள். மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியின் முதல் விடயங்கள் இந்த பானைகளை உருவாக்குவதிலிருந்து தான் தொடங்குகின்றது. பானைகளிலேயே கொஞ்சம் அதிகமான நெல்மணிகள் இவைகளை எல்லாம் போட்டு வைப்பதற்கான உள்ள பெரிய கடல் அது அப்போவே அவங்க செய்திருக்கிறார்கள். செவ்வண்ண பூச்சி பானைகள், கெண்டி மூக்கு, அதாவது தண்ணியை ஊற்றிட்டு அவை சிந்தாமல் சிதறாமல் நம்ம ஒரு சின்ன மட்குடத்தில் ஊற்றுவதற்கேற்ற மாதிரி வாய்ப்பகுதியில் தண்ணீர் ஊற்றுவது போன்ற பகுதி. சிந்தாமல் சிதறாமல் நம்ம தண்ணீரை குடிக்கணுங்கிறதுக்காக இந்த விடயங்கள் பாருங்கள். செவ்வண்ண பூச்சி பானைகள், மிகப்பெரிய பானைகள், இவைகளெல்லாம் அதிமிஞ்சிய நெல் போன்றவைகளை சேகரித்து வைப்பதற்காக பெரிய பானைகள் செய்கிறார்கள். அவர்கள் டெக்கரேஷன் வேறு பாருங்கள். எத்தனையோ செவ்வண்ண பூச்சி பானைகள் மனிதனுடைய இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விடயங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டான், பெரிய பெரிய இயந்திரங்கள் கண்டுபிடித்து 100-200 மாடி கட்டடங்கள் கண்டுபிடித்து விட்டான். செய்வதற்கான இயந்திரங்கள் கண்டுபிடிச்சு மெட்ரோ ட்ரெயினுக்கான இயந்திரங்கள், துளையிடும் இயந்திரங்கள் எல்லாம் இயந்திரங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் பாருங்கள், மனிதனுடைய தோற்றம் இந்த பானைகளை செய்ததன் மூலமாகத்தான் நிரூபிக்கப்படுகின்றது. முதலாக ஒரு சிவிலைசேஷன்கிறது இந்த பானை வடிவங்களை செய்யும் ஒரு மனிதன் துணிந்து விட்டான் என்பதை வைத்துத்தான் அவனுடைய காலம், தோற்றம், அவனுடைய நாகரிகங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. ஒரு குயவனுடைய கைவண்ணத்தில் நாகரிகங்கள் பேசப்படுகின்றன. உலங்கு கலன்கள், ஆடையும் அணிகலனும், வீவிங் அண்ட் பீட்ஸ், அதற்கான தனிப்பிரிவு. அவைகளின் மாதிரிகள், இரும்பு உலை, ஊது குழாய்கள்,
பீட்ஸுங்கிற செக்ஷன். மிக அழகான காட்சி. நல்ல லேண்ட்ஸ்கேப் பண்ணி தேநீர் மற்றும் குழம்பி நீர் குடிப்பதற்கான ஒரு சிறிய கடை. வெக்கலாம் இருக்குல்ல சங்கு பொருட்கள். தொழிலுக்குன்னு பயன்படுத்தப்பட்ட கிண்ணங்கள். எலும்பு முனைகள். நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட விடயங்கள் இவைகள் எல்லாம். தறிக்குண்டு. களிகள். ஸ்பிண்டில் ஓர்ஸ். துகில். வகை நிலங்களில் இது கடல் சார்ந்த வணிகம், சீ ட்ரேட். நல்ல ஒரு மரக்கலத்தை ஒன்று செய்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் முத்திரை நாணயங்கள் கிடைத்த இடங்கள். நல்ல ஒரு பெரிய வளாகம். ஐவகை நிலங்களுக்குமான தனித்தனி 2 வீடு அளவுக்கு ஒரு இடத்தில் தனித்தனியாக பிரித்து ஐவகை நிலங்களின் மூலமாக கிடைத்த பொருட்களை எல்லாம் இங்கே சேகரித்து வைத்து நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள். மிக அருமையான
விடயம். ஒரு நபருக்கு 15 ரூபாய்கள் என்று வசூல் செய்கின்றார்கள். மிக குறைவான கட்டணம்தான். மிக அருமையான பணி. தமிழக அரசுக்கு வாழ்த்துக்கள்.